ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே எப்படி நெய் காய்ச்சிறது அப்படின்னு பார்ப்போமா. ரொம்ப சமையல் நல்லா தெரிஞ்சவங்களுக்காக இல்லை, இது கற்றுக்கிறவங்களுக்காகவும் புதுசாக இருக்கிறவங்களுக்காகவும் கொஞ்சம் டிப்ஸோடு நான் சொல்கிறேன், ஈஸியாக அதை பண்ணுறதுக்காக. இப்போ நான் இந்த வெண்ணெயை நேற்றுக்கு நைட்டே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ அது நல்லா உருகி இருந்தது. காலையில் காஃபிக்கு பால் காய்ச்சினப்போ அந்த காய்ச்சின பாத்திரத்துக்கு மேலே இந்த வெண்ணெயை வச்சுருந்தேன். ஸோ நல்லா உருகிருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வெண்ணெய் காய்ச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த பாத்திரத்தை விட கொஞ்சம் கூட விட்டோம் உள்ள மாதிரி இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வெண்ணெயில் நிறைய மோர் இது பண்ண மேலே வருது பார்த்தீங்களா, இந்த மோர் அந்த மாதிரி கசடு இருக்கும். அதனால சில நேரம் என்ன ஆகும்னா அந்த நெய் அப்படியே பொங்கி வெளியிலலாம் வழிஞ்சிடும். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இது நெய் ஆன உடனே எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே வச்சுட்டோம்னா அப்படியே இந்த கசடெல்லாம் அடியில் வந்துடும், நமக்கு மேலாப்பில் நல்ல நெய் கிடைக்கும். நான் இப்போ 1/2 கிலோ வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதிலிருந்து 300 நெய் கிட்ட வரும். கொஞ்ச நேரத்தில் நல்லா அந்த சத்தம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் தீயை மிதமாக வச்சுக்கிறது நல்லது. நம்ம வீட்டிலே பண்ணோம்னா வாங்குற மாதிரி மணலாக ஜம்முன்னு நெய் நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு மெதுவாக கிளறி விடுங்க. அப்பப்போ இடையில கிளறி விட்டால் போதும். இப்போ இருக்க சத்தம் ஜாஸ்தியாகுது, அந்த நுரையும் ஜாஸ்தியாகுது பாருங்கள். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே அந்த வெண்ணெய் மேலே இருக்கிற அந்த பேப்பரை எடுத்தோம்னா அதில் ரொம்ப வெண்ணெய் வீணாகாமல் போயிடும் நமக்கு. ஸோ எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம காய்ச்சறதுக்குள்ளே அது நல்லா உருகி இந்த மாதிரி பதமாக இருக்கும். காலையில் அந்த காஃபி போடுறதுக்காக நம்ம பால் காய்ச்சினோம் இல்லையா, அந்த பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட போதும், நல்லா உருகிடும். இல்லை சாதத்து வடி கஞ்சிலேயோ இல்லை சாம்பார் பாத்திரத்துக்கு மேலே ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும், நல்லா உருகி ரெடியாக இருக்கும். நமக்கு ரொம்ப சீக்கிரம் நெய் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த சத்தம் நல்லா அடங்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பபுள்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி உடையுது. நம்ம வச்சுருந்த கலரை விட இப்போ வெண்ணெய் இன்னும் கொஞ்சம் டார்க்காக மாறி இருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் அடுப்பில். இப்போ நுரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆயிருக்கு. முதல்ல கம்மியாக சின்னதாக இருந்தது, இப்போ நான் எவ்வளோ பெருசாக ஆயிருக்கு பாருங்கள். அந்த சத்தமும் முன்னை விட அப்படியே அடங்குது மெதுவாக. முன்ன மஞ்சள் கலராக இருந்தது, கொஞ்சம் தேன் கலருக்கு மாறுது. இப்போ இந்த மாதிரி நுரை மேலே எழும்பு ஆரம்பிக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி இந்த பக்கத்தில் வச்சுருக்கிற தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வச்சிடலாம். நான் அதை இப்போ தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. அடியில் உங்களால் அந்த கசடை பார்க்க முடியும். கசடெல்லாம் அடியில் தங்கிடுச்சு. தெளிவாக நெய் மாத்திரம் இப்போ மேலே நிற்கிது.
இது நல்லா ஆறின உடனே அந்த மேலே நெய்யை மாத்திரம் தெளிவாக எடுத்து நம்ம ஒரு பாட்டில்லையோ ஒரு ஜாடிலேயோ ஊற்றி வச்சுக்கலாம். பார்த்திங்களா இப்போ நெய்யோட கலர் எப்படி இருக்குன்னு, நம்ம மஞ்சள் கலராக இருந்தது நம்ம ஆரம்பித்தப்போ இப்போ நல்ல ஒரு தேன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு ஓரமாக மூடி போட்டு வச்சுடுங்க, நல்லா ஆறட்டும். இந்த நெய் வந்து நல்லா சூடெல்லாம் போயிட்டு நல்லா தெளிஞ்சிருக்கு பாருங்கள். கசடு ஃபுல்லும் அடியில் இருக்குது. இப்போ மேலாப்பில் அந்த இருக்கிற அந்த லிக்விட் மாத்திரம் எடுத்து நம்ம ஊற்றி வச்சோம்னா அழகாக மணல் மணலாக நெய் வரும். அது தெளிவாக இருக்கிறத மட்டும் ஊற்றினோம்னா நமக்கு நல்ல கடையில் வாங்குகிற மாதிரி நெய் வரும். இப்போ பாருங்கள், கசடெல்லாம் இங்கே தங்கிடுச்சு. தெளிவான நெய் வந்து நமக்கு இங்கே இருக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் நல்லா இறுகி மணல் மணலாக ஆகும். இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதில் வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சாம்பார் வச்சு முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சாம்பார் நல்ல நெய் வாசனையோடு இருக்கும். இல்லை பருப்பு சாதம் பிசையவோ இல்லை சாம்பார் சாதம் பிசையவோ நீங்கள் இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கோதுமை மாவை இதில் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா மணல் மணலாக ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நேரத்தில் எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நெய் ஃபுல்லும் உறைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ மணல் மணலாக இருக்குன்னு. சில பேர் நெய் காய்ச்சி இறக்குறப்ப கருவேப்பிலை இல்லை வெந்தயம் வெல்லம் எல்லாம் கூட போடுவாங்க. ஏன்னா வாசனைக்கு அதெல்லாம் கூட போடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. ஸோ 1/2 கிலோ வெண்ணெயிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 300 நெய் கிடச்சிருக்கு. 300-350 நெய் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் அனுப்புங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.